ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அதற்கு காரணமே ராகுல் காந்தி தான். நீங்க ராகுல் காந்தி அவர்களை போய் பார்க்க போயிருந்தப்ப காங்கிரஸ்ல ஒரு பொறுப்பு தான் கேட்டிருந்தாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கீங்க, நீங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சே நீங்க ஆவர்த்தனம் பண்ணலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கே, அதனால உங்களுக்கு எதுக்கு ஒரு கட்சியில ஒரு பொறுப்பு மட்டும் நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதான் உண்மை. ராகுல் காந்தி அவர்கள் அன்றைக்கே சொன்ன ஐடியா அது. அன்னைக்கே விஜய்க்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்னது. நான் காங்கிரஸ் இருந்ததால உண்மை எனக்கு தெரியும். நான் அதனால தான் அந்த உண்மையை சொல்றேன். ஆகையால உங்களுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற ஒரு திறன் இருக்கும்போது நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாமே அப்படிங்கறத ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதால் தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது நேச்சுரலா காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் செய்யும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில அவங்களோட விஷயங்கள் அப்படி விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. விஜய் யாரோட கூட்டணி வைப்பார் அது தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் பிடிவாதமா அரசியல்ல தொடரணும், அதுவும் ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் அவரோட செயல்பாடு என்னங்கிறது, அவருடைய அஜெண்டா என்ன, அவருடைய ஐடியாலஜி என்ன, யாரை அவர் எதிர்க்க போகிறார், யாரோடு சேர்ந்து பயணிக்க போகிறார், இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதமான அரசியல் சூழ்நிலையில் தன்னை அவர் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல தான் இங்க உள்ள அரசியல் மாற்றங்கள் நிகழும். என்னுடைய பார்வை அது. வேல்முருகன், சில ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் காந்தியை விஜய் சந்தித்த போது காங்கிரஸில் இளைஞரணி பொறுப்பு போன்ற பொறுப்புகளை கேட்டதாக தற்போது விஜயதாரணி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களது கருத்து என்ன? அதாவது இன்று முக்கியமான இந்த இரண்டு கருத்துக்கள்ல ஒன்று நடிகர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த பொழுது காங்கிரசினுடைய இளைஞரணி தலைவர் போன்ற முக்கிய பொறுப்பை தனக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் அந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் விஜயிடம் நீங்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக தற்போது தமிழகத்துல வலுவெடுக்கக்கூடிய சூழல் இருப்பதனால் தனி கட்சி தொடங்குங்கள் என்று அவர்தான் அந்த விஷயத்தையே விஜய் அவர்களிடம் தெரிவித்தார் என்று தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்துல பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கி சமீபத்தில் அவர் கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார். விரைவில் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில விரைவில் விஜய் அவர்கள் மிக தீவிரமான அரசியலில் ஈடுபட போகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்புள்ள ராகுல் காந்தி அவர்களை சந்தித்த பொழுது அவர் கொடுத்த அந்த அவருடைய அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது நடைபெற்ற அந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி இருக்கிறார் என்ற தகவலை தற்போது விஜயதாரணி நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த தகவல் என்பது நான் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இருந்ததனால் இந்த உண்மை எனக்கு தெரியும் என்றும் நம்மிடம் பேசியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கிறோம். அதே போல இவர்கள் ஏற்கனவே சந்திப்பின் காரணமாக ஒரு அதிகப்படியான அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருப்பதன் காரணமாக வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸ் விஜய் கூட்டணி அமைந்தாலும் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் மோனிஷா. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.